வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருப்பத்தூரில் 6 வயது பையன், அந்த பையனுடைய பேர் சோமநாத். பலூன் இருக்குல்ல, அந்த பலூனை வச்சு விளையாண்டுக்கு இருந்திருக்கான். திடீர்னு பலூனை முழுங்கிடுறான். முழுங்கினவன் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் அடைஞ்சிடறான். பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்து அந்த பையனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது போகிற வழியிலேயே இறந்து போயிட்டான் அப்படிங்கிற ஒரு சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது. திருப்பத்தூரில் நடந்திருக்கு. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பலூனை வச்சு தானே பையன் விளையாடுறான், பொண்ணு விளையாடுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் இருந்துடக்கூடாது. பெற்றோர்களுடைய முழு கவனமும் பிள்ளைகள் மேலே இருக்கணும். எது விளையாட கொடுத்தாலும் பக்கத்தில் உட்காந்து நீங்களே கவனிங்க. அந்த விளையாட்டு பொருட்களை வாய்க்கு கொண்டு போதா பிள்ளை, வாய்க்கு கொண்டு போணுச்சுன்னா உடனே பிடிங்கிருங்க. கையில் வச்சு விளையாடுறதை நீங்கள் மானிட்டர் பண்ணணும். அதான் கையில் விளையாட்டு ஜாமான் கொடுத்துட்டோம்ல, அவன் பாட்டுக்கு விளையாடுவான் அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. முக்கியமாக சின்ன சின்ன விளையாட்டு ஜாமான்கள் இருக்குல்ல, சின்ன சின்ன பொருட்களை விளையாடுறதுக்கு கொடுக்குறத நிப்பாட்டிடுங்க. ஒரு பெரிய பொருளாக, பெரிய சைஸில் ஒரு பெரிய சைஸ் பாலு, இது மாதிரியான ஒரு விளையாட்டு பொருட்களை குழந்தைகளுக்கு பிள்ளைங்களுக்கு விளையாட கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதை வாயில் போட்டு முழுங்கலாம் முடியாது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் ஒரு 19 வயசு பையன், குணால்னு நினைக்கிறேன் அவன் பேர். அவன் மலை உச்சிக்கு போய் எல்லாத்தையும் மிரட்டியிருக்கான். நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்கான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு பக்கம் பெற்றோர்கள் அப்படி பண்ணாதரா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. தீயணைப்பு துறையினர் அவனை மீட்க அவங்க ஒரு பக்கம். இது மாதிரி கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடக்குது. இது ஒரு கட்டத்தில் அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அவனை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்பாவையும் பிடிச்சி இழுத்து அப்படியே பள்ளத்தில் விழுந்துடுறான். அவ்வளோ அடி பள்ளம். விழுந்தோடனே 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. உடனே அம்மாவும் மேலே இருந்து குதிச்சு அவங்களும் இறந்துடுறாங்க. ஒரு செகண்டில் அந்த ஃபேமிலியே போயிடுது. இப்போது எதுக்காக அந்த பையன் இப்படி பெற்றோர்களை மிரட்டினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. ஐஃபோனுக்காக, ஐஃபோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கான். பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கல. வாங்கி கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்களை மிரட்டுறதுக்காக தான் அந்த மலை உச்சிக்கு போயிருக்கான் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐஃபோன்லாம் அவன் வாங்கிட்டான், ஐஃபோனை தான் இப்போ யூஸ் பண்ணிக்கிருக்கான். அதில் இஎம்ஐ கட்டுறதுல ஒரு தகராறு அப்பாவுக்கும் பையனுக்கும். இந்த ஒரு சண்டையில் அவன் இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுத்துட்டான் அப்படின்னு இன்னொரு தரப்பு. ஐஃபோனுக்கெல்லாமா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக பொதுமக்களுடைய ஃபீட்பேக்கை பார்க்க முடியுது. இப்போ காவல்துறையுடைய முதல் கட்ட விசாரணையில் என்ன உண்மை, என்ன திருப்பம் வந்திருக்கு தெரியுமா? ஐஃபோனுக்காகலாம் இந்த இன்சிடென்ட் நடக்கலை. ஆக்சுவலாக அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சு இருக்காங்களாம். அப்பா தனியாக இருக்காரு, அம்மா தனியாக இருக்காங்க. அம்மா கூட தான் பையன் இருக்கான். பெற்றோர்கள் சேரணும், சேராமல் இருக்காங்களே அப்படிங்கிற மன அழுத்தத்தில் தான் இருந்திருக்கான். பெற்றோர்களை ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி அவன் பண்ணது டோட்டலாக விபரீதமாக போய் முடிஞ்சிருக்கு. காவல்துறையுடைய முதல் கட்ட விசாரணையில் இந்த தகவல் தான் கிடச்சிருக்கு. ஃபேமிலி இஷ்யூ தான் இந்த இன்சிடெண்ட்டுக்கு காரணம். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோன்னா, வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வெப்சைட்டை அப்கிரேட் பண்ணியிருக்காருல்ல அண்ணாமலை. அந்த அப்கிரேட் பண்ண வெப்சைட்டில் வி த லீடர்ஸ் இயக்கம் லாஸ்ட் 80 நாட்களில் எவ்வளவு ஈவெண்ட்ஸை நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்லாம் வருது. கடந்த 80 நாட்களில் ஜூன் 5 தானே அறிவித்தார் அண்ணாமலை. அதிலிருந்து நேற்றைக்கு வரைக்கும் 2051 ஈவெண்ட்ஸு, சமூக நல பணிகள். வைகை ஆற்றை சுத்தம் பண்ணுறது, கன்னியாகுமரி கடற்கரையை சுத்தம் பண்ணுறது, தாமிரபரணி ரிவரை சுத்தம் பண்ணுறது, இது மாதிரி டோட்டலாக 2051 ஈவெண்ட்ஸை வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு பண்ணியிருக்காங்க. 2051 அப்படிங்கிறது ஈஸியான நம்பர் இல்லைங்க. வீக்கெண்டில் தான் வி த லீடர்ஸ் இயக்கம் இந்த சமூக நலப்பணிகளை பார்க்குறாங்க. வீக் டேஸில் அவங்கவுங்களுக்கு வேலைகள் இருக்குது. வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு 24 மணி நேரம் அரசியல், மக்கள் பணி அப்படின்னு இருந்தால் தான் கரப்ஷன் அப்படிங்கிறதே உருவாகும். இவங்களுக்கு செலவு என்ன பண்ணுறது? கட்சி பணத்துலேருந்து எடுக்கலாம். அதுதான் கரப்ஷனுடைய ஃபஸ்ட்டு ஃபேஸு. அரசாங்கத்தில் வேலை வெட்டியெல்லாம் போகாமல் இது மாதிரி கமிஷன் அடிக்கிறது ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும். கரப்ஷன் அதுதான். அதெல்லாம் இருக்கக்கூடாது. வேலைக்கு போங்க. வார இறுதி நாட்களில் ஒரு வாரத்துக்கு 1 மணி நேரம் ஒரு வாலண்டியர் ஒதுக்குங்க. மொத்தம் 20 லட்சம் வாலண்டியர்ஸ் இருக்கீங்க. அப்போ 20 லட்சம் மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 20 லட்சம் மணி நேரத்தை நம்ம சொசைட்டிக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம். அந்த 20 லட்சம் மணி நேரத்தில் எவ்வளவு நல்ல விஷயங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறதான் அண்ணாமலையுடைய எண்ணம். அதன்படி சரியாக கொண்டு போகிறாங்க வாலண்டியர்ஸு. 2051 ஈவெண்ட்ஸு, வாரத்துக்கு 2 நாள்
அப்படி கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 2051 ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இதில் இன்னொரு பிடிச்ச விஷயம், இவங்க கிட்ட அண்ணாமலை சொன்னார் அப்படிங்கிறதுக்காக சும்மா ஃபார்மாலிட்டிக்கெல்லாம் பண்ணலை. வைகை ஆற்றை அண்ணாமலை சுத்தம் பண்ணார்ல, ஒரு வாரம் அது. அதன் பிறகு ஒவ்வொரு வாரமும் அந்த பணியை கண்டினியூ பண்ணுறாங்க அந்த பகுதியில். அதே மாதிரி தான் தாமிரபரணி ரிவர் இருக்குல்ல, அதை 3வது வாரமாக தூய்மைப்படுத்தியிருக்காங்க. செய்தித்தாளில் படிக்க முடியுது. பெருங்குடியில் பக்கிங்ஹாம் கால்வாய் இருக்குல்ல, அதை அப்படி சுத்தப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் கண்டினியூ பண்ணுறாங்க. சும்மா ரீல்ஸுக்காக, ஃபோட்டோக்காக, வீடியோக்காக இதை பண்ணலை. உண்மையிலேயே சுத்தமாகணும் அப்படிங்கிறதை உணர்ந்து பண்ணுறாங்க. அதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மத்தியிலிருந்து நல்ல பாராட்டுகளையும் வாங்குறாங்க. ஒவ்வொரு கிராமங்கள்லையும் வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய பணிகளுக்கு பொதுமக்கள் மத்தியிலிருந்து பாராட்டுகள் குவிந்து வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.